அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் திதி, சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 11:58 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் இரவு 11:58 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் சந்திரனும் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? அதிகாரிகளை சந்திக்க, காடு கழனி திருத்த, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மற்றும் சமையலறை சாதனங்கள் வாங்க, மின் மற்றும் குடிநீர் இணைப்பு பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அமைதியற்ற கடலே சிறந்த மாலுமியை உருவாக்கும். கரடு முரடான பாதை சாலைகள் தான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்கும். இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கை தான் சிறந்த மனிதனை உருவாக்கும். அதனால தாங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க, இன்பங்களையும் பார்த்தவங்க, துன்பங்களையும் பார்த்தவங்க. அதனால தான் நீங்கள் பக்குவப்பட்ட மனசோடு இருப்பீங்க. கொஞ்ச நஞ்ச அனுபவமா, கொஞ்ச நஞ்ச ஏமாற்றங்களா, எல்லாத்தையும் சந்தித்து வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும்னு ஒரு புத்தகம் எழுதும் அளவிற்கு புது புது விஷயங்களையும் தெரிந்து வைத்து அனுபவ அறிவோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட சரியாகி சமாதானமாக சந்தோஷமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி சாதுரியமாக பேசி முக்கியமான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. ஏழரைச்சனை ஒரு பக்கம் உங்களை மிரட்டிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவரையே இன்றைக்கி மிரட்டுற அளவுக்கு விடாமுயற்சியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் சரியாகி முகத்தில் ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி பெருமைப்படுவீங்க. அதே மாதிரி கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பேசின்னு இருக்கீங்க. அந்த பேச்சுவார்த்தைலாம் நல்லாயிருக்கும். நல்ல வரன் மகளுக்கு அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கனமான கற்களை கூட தாங்கிவிடலாம். ஆனால் கடுமையான சொற்களை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இனிமையாக பேசுவீங்க. எல்லோரையும் ஒருங்கிணைத்து பேசுவீங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஒற்றுமை தான் நமக்குள்ளார இருக்கிற பலம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுவீங்க. சாப்பிடும்போது கூட கும்பலாக ஒரு 10 பேர் உட்கார்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டா
எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கூட்டாக வாழ வேண்டும், குடும்பத்தினருடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும்ங்கிற நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. மதியம் 1 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. யாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களை நாம் புரிஞ்சாட்டா போதுங்க, நம்மளை நாம் தாங்க புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. ராசிக்குள்ளார மதியம் 1 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. காரசாரமான உணவுகளை இன்றைய தினம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். காலையில் விட மதியத்துக்கு பிறகு அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு வருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அருமையாக இருக்குது. நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, முணுமுணுத்தீங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் மதியத்துக்கு பிறகு விற்க ஆரம்பிச்சிடும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு அந்த வேலை சுமை எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் மதியத்துக்கு பிறகு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் மதியம் 1 மணி வரை சந்திரன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நரிகள் என்னதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் மனிதர்கள் நரியை வளர்ப்பதில்லை, ஆனால் நாயைத்தான் வளர்க்கிறார்கள். வாழ்க்கைக்கு புத்திசாலித்தனத்தை விட நன்றியுள்ள ஒருவரின் துணைத்தான் வேண்டும். எங்கும் எப்பொழுதும் நன்றியோடு இருப்பவர்களோடு நன்றி மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அவர் ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டாருங்க. 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் இடமாற்றம் எல்லாமே வருங்க. ஊர் மாறுறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குதுங்க. காடு கழனியை கொடுத்துட்டு புதுசு இடம் வாங்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசலாம். சுமூகமாக லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட இன்றைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மதியம் 1 மணியிலிருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோபதாபம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் நீங்கள் செய்வீங்க. சகோதரிக்கு வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண விஷயமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய ராசிக்கு வலிமையை கொடுத்துட்டுருக்காரு கேது. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடும். விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால சாப்பாட்டில் உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நீர்மோர் இதெல்லாம் அருந்துறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் முன்ன பின்ன இருந்தாலும் லாபம் குறையாது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே ஒரு பக்கம் கிடைத்து கொண்டே இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. இன்றைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு
நேரத்துக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இரும்பாக இருந்தால் உருக்கி விடுவார்கள். வானமாக இருந்து பாருங்கள், உங்களை காண்பதே மிகப்பெரிய வரம் என்பார்கள். அதனால தாங்க அனாவசியமாக அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதோ அல்லது அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட மணிக்கணக்கில் பேசுகிறதோ இதெல்லாம் நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. என்னன்னா என்ன, அவ்வளோதான். என்ன கேள்வியோ அதுக்கான பதில் தான். வளவளான்னு பேசின்னு இருக்கிறது, வளவளான்னு எதையாவது அளந்துன்னு இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் தெள்ளத் தெளிவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் மதியம் 1 மணி வரைக்கும். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக வந்து முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் மதியம் 1 மணிக்கு பிறகு குரு பகவானுடன் வந்து சேர்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகனுக்கு நல்ல மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். வண்டி எடுக்கும் போதே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் உண்டு. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வித்த சூட்சுமத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஆனால் லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விரைந்து வந்தேன் என்பதில் பெருமையல்ல, விழுந்தாலும் எழுந்து வந்தேன் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய பெருமை இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனையோ ஏமாற்றங்கள்லாம் இருந்தாலும், தோல்விகள் எல்லாம் வாழ்க்கையில் சந்தித்தாலும், இழப்புகளை எல்லாம் எதிர்கொண்டாலும் அவற்றையெல்லாம் மன உறுதியோடு கடந்து வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். பெரியவங்களும் உங்களை ஆதரித்து பேசுவாங்க. சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, மனஸ்தாபங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள், இந்த பூர்வீக சொத்தை ஏதாவது பிரிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லதுங்க. என்ன ஆக போகுது, நாம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பொதுவாகவே பார்த்து பயன்படுத்துங்க. பழைய வண்டியை வாங்காதீங்க. ஏன்னா அப்படி வாங்கிறதா இருந்தால் அந்த வண்டியில் அதன் பேரில் வேறு ஏதாவது வழக்குகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிறது நல்லது. அப்படி ஏதாவது வழக்கு இருந்தால் அதை நீங்கள் தவிர்க்க பார்க்குறது, அந்த வாங்கிறத தவிர்க்க பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீடு மனை ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரம், மூலப்பத்திரம் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி சரியாக இல்லைன்னா விட்டுருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லேருந்து ரொம்ப குறைவான விலைக்கு வரும். உங்களுக்கு அப்படியே பெரிய அதிர்ஷ்டம் வந்துருச்சு, குறைவான விலைக்கு இது இடம் வருது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் வாங்குவீங்க. அப்புறம்தான் அதில் வில்லங்க இருக்கிறது, ரோடு எக்ஸ்டென்ஷனில் பாதி இடம் போகிறதெல்லாம் தெரிய வரும். அதனால் எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். அஷ்டமத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லார்கிட்டுமே நீங்கள் ரகசியங்களை சொல்ல வேண்டாம். நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒவ்வொரு மனிதரும் ஒரு புத்தகம். நாம் அவர்களுடன் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அவர்களிடமிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால தாங்க வித்தியாசமாக எல்லாரையும் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லார்கிட்டேருந்தும் சில விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. படித்து கற்றுக்கிறத விட பழகி கற்றுக்கிறது ரொம்ப அதிகங்க. அனுபவ அறிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் வெளிப்படுத்திக்காமல் சிரித்த முகத்தோடு பேசின்னு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் நீச்ச கதியில் இருந்தாலும் கூட உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் சரியாக தான் நடக்கும், எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் உங்களை நேராக பார்க்கறதுனால உடம்பு சூடு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. கண்ணெரிச்சல், வேனல் கட்டி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குளிர்ந்த உணவுகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் சனி பகவானும் உங்களை பார்க்குறாரு, செவ்வாயும் உங்களை பார்த்துட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளார வரும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனைவியோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல பதுங்கி கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் ஏமாற்றத்தோட வெறுங்கையோடு வர வேண்டியதாக இருக்குதே. நம்ம நிலைமை எப்போ தான் சரியாகும் தெரியலையே, ஊரை சுற்றி கடனெல்லாம் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான். 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உடையவர். தன பாக்கியாதிபதி அவர் வந்து நல்ல இடத்துல ஆட்சி பெற்று 9ல் வந்து உட்கார்ந்துட்டதுனால பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4-5 இடத்துல வாங்கியிருக்கோம், ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி மொத்தமாக அடைச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமேங்கிற யோசனையும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் கோபமும் அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, மறக்க முடியாத வலிகளை தருபவர்கள் எல்லாமே மனதிற்கு நெருக்கமாக இருந்தவர்கள்தான். அதனால தாங்க ரொம்ப நெருக்கமாக இப்போ யார்ட்டையும் நீங்கள் பழகிறதில்ல, உருக்கமாகவும் பெருசாக பேசிக்கிறதில்ல. குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே சிலர்கிட்ட முன்னாடியெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பகிர்ந்து கொள்வதில்லை. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவோம். எல்லாத்தையும் எதுக்கு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கவுங்க மாறி போயிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் கவனமாக இருக்கிறது நல்லது தான் சொல்லி நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. நல்லதெல்லாமே இன்னைக்கு நடக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல் அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளாரையும் நிம்மதி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி செலவுன்னு செலவாயிண்டே போகுதே. 9ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துருக்காருன்னு தான் பேர். ஆனால் பெருசாக ஒன்றும் அள்ளித்தரவே இல்லை நமக்கு. ஏன் இப்படி ஏமாத்தின்னு இருக்காருன்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் கடனை கொடுக்குறவர் தானே, 6ஆம் இடத்துக்குரியவர் தானே. அதனால் 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால ஓரளவு கொடுப்பார். ஒரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் சொத்து பத்தையும் வாங்க வைப்பார்.
கடன் வாங்கி சொத்து வாங்குகிறோம், கடன் தானே எப்படி பார்த்தாலும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட எப்படியோ கடன் இருந்தாலும் வாங்கிட்டோம்ல சொத்தை அப்படின்னு ஒரு பக்கம் நிம்மதி வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருக்கலாமா வேண்டாமா, நாமே ஒரு தொழிலை தொடங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் அந்த தைரியமான முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. ஒரு சில வெளிமாநிலம் வெளிநாடு போய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் பாதகாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிறதா இருந்தால் அவங்க போகட்டும், புதுசாக நல்லவங்க வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தான். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதே மாதிரி அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காக்கா கூட்டத்தோடு பறக்க நினைக்காதே. கழுகு எப்பொழுதும் தனிமையில்தான் பறந்து கொண்டிருக்கும். உனது தனிமை உனக்கு மிகப்பெரிய வரம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தேவைப்படும் போதெல்லாம் தனிமையாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பீங்க. தனிமையில் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டுருப்பீங்க. தனியாக இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்குதுங்கிறதையும் உணர்வீங்க. அதே மாதிரி தற்புகழ்ச்சியோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களை வீணாக புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்டையும் நீங்கள் ஒட்டி பழக மாட்டீங்க. அதே நேரத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்களை பக்கத்தில் வைத்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் தனிமையிலேயே இனிமை காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டிருக்கும். அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி வாயு பதார்த்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. வாழைக்காய் பஜ்ஜி அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ரொம்ப கராராக தான் பேசுவீங்க, அதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை, தப்பு இல்லை. ஆனால் திடீர்னு ஏமாந்துருவீங்க. அதில் கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருந்துருக்கும். பூர்வீக சொத்து மராமத்து பணிகளுக்காக செலவுகளும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருக்காங்க. அஷ்டமாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் பணியாட்கள் அவங்கள்ட்ட நிதானமாக பேசுங்க. எல்லாரையுமே நம்ம குறை சொல்லவே கூடாது. குறை சொல்கிறத விட அவங்கள்ட்ட இருக்கிற திறமையை 1-2 சொல்லி புகழ்ந்து பேசி வேலை வாங்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன சவால்கள் இருக்கும், இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஓய்வு எனும் சட்டை மிக சுகமானது. ஆனால் அதை அடிக்கடி உபயோகிக்கக்கூடாது. அதனால தாங்க
அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் ஓய்வெடுக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. உழைச்சிக்கிட்டே இருக்கணும், உழைப்பு தான் நம்மளை ஒசத்தும், அதனால் உழைத்து கொண்டே இருப்போம்னு உழைப்பே உயர்வு தருங்கிற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களை தான் எடுத்து பேசுகிறது, அது சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சல் வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக வேண்டாம், உட்கார்ந்து பேசி தீர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. புதன் பலவீனமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரதாங்க செய்யும். சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுற மாதிரி அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் வண்டியை யாருக்கும் இரவல் தர வேண்டாம், மற்றவங்க வண்டியையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தாதீங்க. அதனால் சில சிக்கல்கள்லாம் வரும், அதனால் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் இனி வரும் ஒரு மாதத்துக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, உங்களுக்கு லாபம் இருக்குது, நல்லவங்கள்லாம் வருவாங்க வாடிக்கையாளர்களாக. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் அதெல்லாம் சர்வசாதாரணமாக சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மற்றவர்களின் வார்த்தைகளை விட அனுபவமே ஒரு நல்ல வழிகாட்டியாகும். அதனால தாங்க 1000 பேர் 1000 சொல்லிட்டு போகட்டும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஆனால் அடிமனசுக்குள்ளார உங்களுடைய அனுபவ அறிவை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. அந்த முடிவை பயன்படுத்தி முன்னுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவ அறிவாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால சந்தோஷ செய்திகளை எதிர்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் உங்களுடைய பிரபல யோகாதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சியாக வந்து உட்கார்ந்ததுனால குடும்பத்தில் நல்லது நடக்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமாக பார்த்தும் பார்க்காம போன சில சொந்தக்காரங்கள்லாம் உங்களை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வண்டியை கொடுத்துட வேண்டிதான், பரவாயில்ல செலவு அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வேலைகளில் இறங்குவீங்க. லோன் அது மாதிரி முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பலவீனமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நண்பர்கள் தேடி வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் திடீர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள் அதெல்லாம் உண்டு. பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வியாபாரத்தில் புதுசாக முதலீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்குதாரர்களும் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன பாராட்டுதல்கள் மேலிருந்து மேலதிகாரிடமிருந்து கிடைக்கும். எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப
கும்பராசிக்காரர்களே, வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே மிகப்பெரிய அற்புதமான நேரமாகும். ஆமாங்க, அதனால தாங்க ஜெயிக்கிறது ஒரு நிமிஷம்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, இதெல்லாம் தாங்க அதிகமாக தேவைப்படுது, அதிக நேரம் தேவைப்படுது. எங்கும் எப்பொழுதும் நிம்மதியை நாடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எந்த ஒரு வேலையை தொட்டாலும் இதோ அதோன்னு தான் தள்ளி போகுது. போகாத கோவில் இல்லை, சுத்தாத இடமே இல்லை. இருந்தாலும் சனி பகவான் சோதிச்சுட்டே இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாங்க. ஆனால் உங்கள்கிட்ட எந்தளவுக்கு பொறுமை இருக்குது, எந்தளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது, அடிக்க தாங்குவீங்களா இல்லை அடிபட்டு விழுந்துருவீங்களா, இதெல்லாம் அவர் பார்த்துட்டு அப்புறமா தான் உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் மொத்தமாக எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். எல்லா சந்தோஷத்தையும் எல்லா பணத்தையும் தூக்கி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சோதித்தாலும் அதே நேரம் உங்களுக்கு அதிகமான யோகங்களை தான் கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி கூட சின்னதாக உங்களுக்கு பணவரவு உண்டு, நினச்சது நிறைவேறும். தள்ளி போன விஷயங்கள் கூட இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீர்ந்து இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். உங்களுடைய வார்த்தைக்கும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள், ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் புதுசு நீங்கள் வாங்கி தருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவானின் பார்வையால் இன்றைக்கி நீங்கள் பளிச்சுன்னு இருப்பீங்க. முகத்திலையும் ஒரு சந்தோஷம் தெரிய ஆரம்பிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள், திடீர் பயணங்கள், திடீர் சந்திப்புகள் இதெல்லாம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை. அதனால தாங்க தனித்து நின்று நீங்கள் செயல்படுவீங்க. தன்மானத்தை இழந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு உட்கார்ந்துருக்கிறதுல எந்த பலனும் இல்லைங்க. எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு, தனக்கென ஒரு தனிக்கொடியை பறக்க விட்டு கொண்டு தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தனபாகியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும், எதிர்பார்த்தது முடியும், தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொடுத்து ஏமாந்த இடத்துலேருந்தும் சிறு பகுதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்த கொடுத்துடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. அந்த இடம் நீங்கள் நினைக்கிற விலைக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற கடனை சட்டுப்புட்டுன்னு அடைச்சிட்டு புறநகர் பகுதியில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு கையில் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு ஒரு தொழில் தொடங்கலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடுமையாக பேசுகிறத தவிர்க்க பாருங்கள். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா பதிலுக்கு பதில் நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. அது பெரிய வெற்றியும் கிடையாது. சில விஷயங்களை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அது பெருசாகாமல் பார்த்துங்க. ராசிக்குள்ளார சனி பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம்.
அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026 புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது, ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரனை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பராபவ ஆண்டு பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வசாதாரணமாக சமாளித்து இந்த வருஷத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்திருந்ததெல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சம்பாதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக சாப்பிட்றதுக்காக தான், நல்லதாக சாப்பிட்டு உடம்பை நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கேது டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராசிக்குள்ளார உட்கார போகிறாரு. அதனால தாங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ராப்பகலாக ஓடி ஓடி உழைச்சி சம்பாரித்து அப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் மருத்துவற்றை கொட்டுறது சரி வராதுங்கிறத புரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சுப செலவுகளை கொடுத்துட்டுருக்காரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ஜென்ம குருவாக வருகிறாரு. ஜென்ம குருவாக வர்றதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும், நட்பு வட்டம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நெருங்கி வருவாங்க, ஒரு சிலர் விலகி போவாங்க. ரெண்டையும் சமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஜென்ம குரு ஜூன் மாதத்திலேருந்து வர இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்கள். உடல் பருமனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குரு பகவான் ஜென்ம குருவாக வர்றதுனால மனசில் ஏதாவது ஒரு சங்கடம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரைக்கும் உள்ள அந்த 3 மாதம், நவம்பர் டிசம்பர் ஜனவரி, அந்த 3 மாதங்களில் குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு அதிசாரமாக ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார இருக்கிறாரு. அந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம். வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டியிருந்தீங்களா கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்ல விதத்தில் நடத்தி முடிக்கிறது எப்படின்னு அந்த 3 மாதங்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. இருந்தாலும் ராகு கேது போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சனி பகவான் 9ஆவது வீட்டிலே தான் உட்கார்ந்துருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. உரிமையில் பாசத்தில் உங்களை உட்கார வச்சு ஏதாவது அவங்க அறிவுரை சொன்னாங்கன்னா ஒதுங்கி போயிடாதீங்க. கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கலெக்ஷன் நல்லாயிருக்கும். புது ஏஜென்சிலாம் எடுப்பீங்க. லாபமும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக உண்டு. ஆனால் ஒரு சில இடங்களில் வளைஞ்சு கொடுத்து ராஜதந்திரமாக நடந்துக்கிட்டிங்கன்னா மேலே மேலே பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கு திருமணம் கூடி வரும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க. வேலை புதுசு சிலருக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் பராபவ ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளித்தர்றதுக்கு நீங்கள் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை ஏதேனும் ஒரு திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் சென்று பௌர்ணமி தினத்தன்று சென்று வழிபடுவது நல்லது. அதே மாதிரி இந்த
பரப ஆண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரத்துக்கு கால்களை இழந்தவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. அதே போல் பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. இந்த ஆண்டு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.